ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கு நான் இப்போ தான் அங்கே ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். ரொம்ப இனிமையாக இருந்தது, மனமகிழ்ச்சியாக இருந்தது. எந்த டென்ஷனும் இல்லாமல் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். என்ன மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் ஷாப்பிங் போகிறாங்களா, மகிழ்ச்சியாக இருக்காங்களா, இல்லை நம்ம மகிழ்ச்சியாக இருக்குமா, இப்படி யோசிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்க தங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்களா, இல்லை வேறு எதனா காரணங்களுக்காக அவங்க அசம்பாவிதம் நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதை தொடர்ந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்லலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கோம், இல்லை படிச்சுட்ருக்கோம். இது ஏன் தொடருது? இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இல்லையா, இல்லை இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது தொடர்கதையாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எப்படி நிப்பாட்டுறது? இதே மாதிரி தான் இருக்கணுமா? இந்த அசம்பாவிதங்கள்லாம், இந்த சம்பவங்கள்லாம் இதே மாதிரி தான் இருக்கணுமா? இருக்கக்கூடாதுங்க. நம்ம சமுதாயத்துக்காக இதை பற்றிய விழிப்புணர்வு எவ்வளோ கொண்டு வந்தோம், இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். சும்மா அந்த நீதிமன்ற வளாகத்தில் என்னென்ன அந்த திரைக்கதை வசனத்தை ஒரு மக்கள் பங்களிப்புங்கிறது நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம சார்ந்த தொழில் அந்த இதில் நம்ம எவ்வளோ பங்கெடுத்துக்கிறோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குமா, அங்கே அந்த சூழ்நிலையை சார்ந்து நம்ம எவ்வளோ பங்கெடுத்துக்கிறோம், பெண்கள் மேலே எவ்வளோ ஒரு அக்கறையை செலுத்துகிறோம் நம்ம, அதுதான் பார்க்கணும். பெண்கள் மட்டுமா, பெண்கள் சார்ந்த ஆண்களையும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் இந்த மாதிரி இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்து பெண்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன மாதிரி எப்படி ஷாப்பிங் போயிட்டுருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக யோசிப்போம். அதே மாதிரி நிறைய இதை பற்றி நான் பேச விரும்பலைங்க. ஏன்னா இது கொஞ்சம் நெருடலான சம்பவம், நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைங்களா? அதனால தான் நான் நல்லதையே பேசணும்னு விரும்புகிறேன். விஜயகாந்த் சார் நிறைய புகழ்ந்துட்டுருக்கோம். ஈவன் சினிமாவை பற்றி சொன்னால் தானே நமக்கெல்லாம் நல்லா புரியும், ஓகேங்களா? சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்தது, அதுலேயும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஆனால் அவர் ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த பழியை தம் மேலே போட்டுக்குவார். அந்த படத்தோட திரைக்கதை வசனம், அந்த காட்சிகள் நம்ம மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருந்தது. கரெக்டாக? கண்டிப்பாக பதிஞ்சிருந்தது தானே. சின்ன கவுண்டர்னால் விஜயகாந்த் சார் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வருவாங்க. அதில் சுகன்யாவோட தங்கையை அப்ரோச் பண்ணுற ஒரு பையன் இறந்துருவாங்க. அந்த பையனை சுகன்யா தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் சின்ன கவுண்டராக அந்த ஊரில் இருக்கிற விஜயகாந்த் அவங்க அந்த பழியை ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் பழியெல்லாம் ஏற்றுக்க வேண்டாங்க. நம்ம யாருமே பழியெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை, எதனா ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம், இல்லை சம்பவத்தை பார்க்குறோன்னா கண்டிப்பாக அதில் ஒரு உணர்வுபூர்வமாக நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி சின்ன கவுண்டர் படம் பாருங்கள், அதுலேயும் ஒரு நீதிமன்றத்தை சார்ந்த ஒரு காட்சி வரும். ஃபஸ்ட்டே அதுதான். நம்ம கிராமத்துலலாம் நாட்டாமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டே ஒரு நாட்டாமையாக இருந்து ஒரு தீர்ப்பை தருவார் விஜயகாந்த் சார். அந்த விஜயகாந்த் சாருன்னு சொல்ல மாட்டேன், அந்த படத்தில் வர்ற தவசிங்கிறவர். அந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் இருக்காங்க. நம்ம மனிதர்களாக இருப்போம் முதல்ல, ஓகேங்களா? மனிதர்கள் பயன் இல்லைன்னா இந்த மனித குலம் இருந்து பிரயோஜனமே இல்லை. சென்னை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஐயா அவர்கள் சொன்ன வாக்கியங்களை நம்ம மனசில் நிறுத்துவோம். நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு அசம்பாவிதமோ நடக்குதுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறது தான் அவரோட கேள்வி. இதுதான் இந்த வீடியோவில் நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். தாராளமாக சின்ன கவுண்டர் படம் பாருங்கள், மனசு திருந்தும். தேங்க்யூ.